ஹாய் மேம். நான் சர்வீஸ் ரன் அம்மா மேம். சர்வீஸை பற்றி சொல்லணும்னா மேம், சர்வீஸ் கேஜிலாம் வேறு ஸ்கூலில் படித்தான் மேம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுமே வேறு ஸ்கூலில் தான் மேம் படித்தான். கோல்டன் கேட்டுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் மேம் நான் கொண்டு வந்து விட்டேனே. சர்வீஸ் எப்படின்னா மேம், ரைட் பண்ணவே மாட்டான் மேம். சுத்தமாக ரைட் பண்ண மாட்டான் மேம். ரைட் பண்ண சொன்னாலே அழுகுவான் மேம். கையை வலிக்குதுன்னு சொல்லுவான். ரைட் பண்ணவே மாட்டான் மேம். அது மாதிரி பேசுகிறது சுத்தமாக பேச மாட்டான் மேம். மேம்கள்ட்ட நார்மலாகவே பேச மாட்டான் மேம். கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் மேம். கிளாஸில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவனுக்கு நல்லாவே தெரியும் மேம். ஆனால் அதை எழுந்துச்சு சொல்கிற தைரியம் அவனுக்கு இல்லை மேம். சொல்லவே மாட்டான் மேம். எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான் மேம். அப்படி இருந்துக்கிட்டே இருப்பான் மேம். அப்படிதான் சர்வீஸ் இருப்பான் மேம் அந்த ஸ்கூல்லலாம். இங்கே கோல்டன் கேட்டுக்கு வர ஐடியா எனக்கு இல்லவே இல்லை மேம். எங்கள் ஊர்லேருந்து பசங்க சேர்ந்தாங்க. இந்த மாதிரி நான் எங்கே சேர்க்க தெரியாமல் இருக்கும்போது எங்கள் ஊருக்காரவங்க அங்கே போயிட்டு இது மாதிரி பசங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க போல். மேம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பாருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க மேம். எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை மேம். ஆமாம், இவ்வளோ பெரிய ஸ்கூலில் பையன் படித்து ஒன்றுமே எழுத மாட்டேன்றான், பேச மாட்டேன்றான். அங்கே மட்டும் போய் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தான் மேம் அந்த ஸ்கூலுக்கே ஃபஸ்ட் டைம் நான் போனேன். போயிட்டு அங்கே பிரின்ஸிபல் மேம்மை பார்த்தேன் மேம். அவங்க பேசுகிறது எனக்கு விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க மேம். அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். போனதுமே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது வந்து, மேம் என் பையன் வந்து பேசவே மாட்டான் சுத்தமாக யார்கிட்டையுமே. இப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிறது மேனே கூப்பிட்டுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பேசவே மாட்டேன்றான், வீட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. என் பையன் சுத்தமாக பேசவே மாட்டான், அது மாதிரி ரைட் பண்ணவே மாட்டான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போனதுமே நான் மேம்கிட்ட அதான் மேம் நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வர சொல்லுங்கக்கா, நீங்கள் அனுப்புங்கக்கா, நாங்கள் மாற்றி காட்டுறோம், நீங்கள் அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினாங்க மேம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். சரி நம்ம மாற்றி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் நான் இங்கே கொண்டு வந்தே நான் விட்டேன். கோல்டன் கேட்லேயே நான் சேர்த்து விட்டேன் மேம். அவனை கொண்டு சேர்த்துட்டுமே ஒரு மாதம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு மேம். அப்புறம் போக போக நாளாக ஆள் மாறிட்டான் மேம். மாற ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் வந்து ரைட் பண்ணுறது, அப்புறம் பேசுகிறது, முக்கியமாக பேசுகிறது தான் மேம் எனக்கு வந்து ஒரு மைனஸாகவே இருந்துச்சு. எங்கேயுமே எதுவுமே பேச மாட்டான் மேம். அதனால் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. என்ன நம்ம பையன் மட்டும் பேசவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் மேம். மேம்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம். ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான் மேம். மேமே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அதுமாரி சர்வீஸ் பரவாயில்ல, கிளாஸில் கொஸ்டின் கேட்டால் ஃபஸ்ட்டு முதல்ல சர்வீஸ் தான் பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேம். அதுமாதிரி வீட்டிலலாம் வந்து அவனே ஹோம்ஒர்க் செய்கிறது, ரைட் பண்ண அவனே ஆரம்பிச்சிட்டான் மேம். முன்னெல்லாம் டைரியில் மேம் தான் எழுதி கொடுப்பாங்க என்னென்ன ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி. இப்போலாம் சர்வீஸாகவே ஹோம்ஒர்க்கு டைரியில் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு மாறிட்டேன் மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். கோல்டன் கேட் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல் மேம். அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையே எழுதாத பையன், பேசாத பையன் வந்து இங்கே மாறியிருக்கான்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் மேம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். பெஸ்ட்டான ஸ்கூல் மேம்.